वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்திற்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यमादिदेवमजं विभुम् आहुस्त्वामृषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासस्वयं चैव ब्रवीषि मे। அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்துவாம் ரிஷயः சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பகவான் தன்னுடைய விபூதியின் மகிமைகளை எல்லாம் அருளி செய்து வந்தான். விபூதி என்பதற்கு ஐஸ்வர்யம், நிரங்குஷமானது ஐஸ்வர்யம் என்று பெயர். எல்லையற்றதான திருக்கல்யாண குணங்கள், எல்லையற்றதான நித்திய விபூதி, லீலா விபூதி என்னும் இரண்டையும் பரமாத்மா உடையவன் என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆழ்வாரம் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பிக்கிறார். திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம், நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியின் முதல் பாசுரம். எல்லாவற்றிற்கும் தலைவன் அவன், ஒத்தாரம் மிக்கார் இலையாய மாமாயன். தேவாதி தேவன், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எடு என் மனனே என்று ஆரம்பித்தார். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை காட்டிலும் வேறானது. அது தவிர பரமாத்மாவிற்கே அனிதர சாதாரணமானது, அசாதாரணமானதுன்னு பெயர். மேலும் யார் கேட்கிறாளோ அப்பேற்பட்டவாளுக்கு அது அத்தியந்தம் எல்லையற்றதான அபரிமிதமானதொரு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. இதெல்லாம் என்னது? பெருமானுடைய கல்யாண குணங்கள். அது யார் சொல்றா? பெருமாளே சொல்றார். கேட்கிறவன் யாரு? அர்ஜுனன். அதாவது எந்த விஷயங்கள், நாம அபூர்வமான விஷயங்கள் எவ்வளவு உயர்ந்தர சொன்னாலும் ஒரு ரியாக்ஷனே இல்லாத ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்துதான் எப்படி இருக்கும்? அர்ஜுனன் அப்படி இல்லை. சரியான இம்பாக்ட் அர்ஜுனனுக்கு. பா அப்படியா, வாவ், சான்ஸே இல்லை, வாவ் சம் அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறாள் இல்லையோ, அந்த மாதிரி அர்ஜுனன் பெருமாளை ரசிச்சுன்னு இருக்கான். இந்த ஒரு போட்டி வச்சாலாம், ராமாயணத்தை யார் நன்னா சொல்லுவா, ராமாயண உபன்யாசம்னு வச்சுக்கோங்களேன், ராமாயண கதைகள். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா, சீதா கல்யாணம்னு சொல்கிறோமே, அந்த சீதா கல்யாணம் எபிசோடை யார் நன்னா சொல்லுவா, எந்த உபன்யாசகர் நன்னா சொல்லுவான்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ ஒரு பெரியவர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு பெரியவர் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. சீதா கல்யாணம் உபன்யாசத்தை சூப்பராக பண்ணக்கூடியதில் ஒரே ஆள் யார் தெரியுமோ இல்லையோ, யார்? சீதை தான். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டே? ஆமாம், இது ராமாயணத்தில் அனசூயா தேவியை சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சாதாரணமாக கல்யாணம் நடந்ததுன்னா உடனே இந்தாங்க அப்படின்னு யூடியூப் லிங்கை கொடுத்துருவோம் நம்ம, இல்லை சிடி கையில் கொடுத்து இந்த சிடி போட்டு பாருங்க சொல்லுவோம். இப்போ சிடி அவுடேட்டட், அதெல்லாம் யூடியூப் லிங்க் எல்லாருக்கும், எல்லாம் ஓப்பனாக பர்சனல் சேனல் வச்சுருக்காள் எல்லாரும். ஆனால் அது கல்யாணம்லாம் டான்ஸை போட்டு டான்ஸ் ஆடினே வருது, டமுக்கு டப்பான் டான்ஸ்லாம் ஆடுறதெல்லாம் பார்க்கலாம். அனசூயா சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும் டி அம்மா, பெருமாள் ராமன் எப்படி வந்தான், நீ அவனை எப்படி பார்த்த, எப்படி உங்கள் 2 பேரும் கல்யாணம் நடந்தது, அதை ஒன் வாயெல்லாம் நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நான், அனசூயா தேவி. அப்போ சீதாதேவி தன்னுடைய கல்யாணத்தை ரொம்ப அழகாக அனசூயா தேவி கிட்ட வர்ணிக்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த கன்சர்ன் பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு தனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு வர்ணித்தாள்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் இன்னும் வெளியில் உலகத்திற்கு தெரியாத பல அபூர்வமான விஷயங்கள் அதில் இருக்கும். மற்றவர்கள் பார்வைக்கு வராது, அவள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சுது. என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ, அந்த மனுஷங்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி பண்ணு அப்படி பண்ணுங்க, அது பாரு, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை படுத்தி வச்சது, அது வரைச்சவே இப்படி தான் வந்ததுன்னு சொல்கிறாள். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா சீதை. அதை அனசூயா தேவி கேட்கலாம். ஏன்னா சொல்லக்கூடிய உயர்ந்த பகவத் விஷயத்தை எப்படி கேட்கணும், என்ன மாதிரி ரசிக்கணும்? அது சரிதம் ரகுநாதஸ்ய, வால்மீகி வர்ணிக்கிறார். இந்த சரித்திரம் யாருடையது? சரிதம் ரகுநாதஸ்ய. இந்த சரித்திரமானது ரகுநாதனான பெருமாளுடைய சரித்திரம், திவ்யமான ராமனுடைய சரித்திரம்.
ஆச்சரியமான ராமனுடைய சரித்திரத்தை சொல்றது யாரு? வால்மீகியினுடைய இரண்டு சிஷ்யர்களான லவகுஷர்கள். நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் ராமபிரான் பண்ணக்கூடிய அஸ்வமேத மகா யஜ்ஞத்தில் லவகுஷர்கள் இந்த சரித்திரத்தை பாடுகிறார்கள். கிண்ணரஸ்வனவ் அப்படின்னார். அவ ரெண்டு பேருடைய சப்தம் இருக்கே, மிருதுவான சப்தம், மதுரஸ்வனம், மதுரம் மதுராட்சரம், தந்திரீலய சமன்விதம், அழகா தந்திரி வாத்தியத்தை வாசிக்கிறதை போல, வீணையை மீட்டுவதை போல, வயலின் வாசிப்பதை போல, அது கிருத்தீதௌ கிண்ணரஸ்வனௌ. சரித்திரமோ ராமபிரானுடைய சரித்திரம், பாடுபவர்களோ வால்மீகி மகரிஷியினுடைய பிரிய சிஷ்யர்களான லவகுச்சர்கள் பாடுகிறார்கள். அற்புதமா அவர்கள் பாடுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சபையோர்கள், ராமன் உட்பட சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே மெய்மறந்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கண்ணை மூடி அந்த கானத்தில் ரசிச்சுருக்கா, சிசுர்வேத்தி பசுர்வேத்தின்னு. எனவே சொல்பவர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயத்தை கேட்டு ஆனந்திக்கக்கூடிய சபியர்கள்னா ரசிகர்கள், அவர்கள் இருந்தாலென்றோ அது சோபிக்கும், அது இருந்தாலென்றோ அது பரிமளிக்கும். அந்த மாதிரி அர்ஜுனன் கேட்டான் பெருமாள்கிட்டேருந்து. அவரே சொல்றார், பெருமாளே தன் பெருமையெல்லாம் சொல்லியிருக்கார். இது போராதாம் அவனுக்கு. கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ. கேட்டது போறோம்னு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். அப்பரிமிதமான பகவத் கல்யாண குணங்களை பேசணும். அப்பொழுது என் ஆறாவமுதமே என்று ரசிக்க 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 புதுசான ஒரு ஆங்கிள் சொல்லணும். ஒரு தடவை ஒரு ஸ்லோகத்தை கேட்டாச்சு, அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் பார்த்தாச்சு, அதோட தட்ஸ் இட், அவ்வளோதான், ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கூடாது. அதே ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லும் பொழுது அது வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அதுக்கு அர்த்தமானது சொல்லப்படும். ஆகையால் அர்ஜுனனுக்கு ஆசை, மேலே இதை நிறைய கேட்கணும் சுவாமி. போரும் 10 அத்தியாயம் வந்துடுத்து, அப்படி இப்படி ஓட்டிட்ட போகிறோம், எனக்கு இது மேலெல்லாம் ஒன்றும் கேட்குறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. என்ன திருப்பி சொன்னதே தான் திருப்பி சொல்ல போகிறேன், அதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லலாமோ இல்லையோ. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்வாம் ரிஷயஸ் சர்வே தேவரிஷி நாரதா ததா அசிதோ தேவலோ வியாசா ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. ஆஹா, ஏ பகவன், ஏ பிரபோ, ஏ தேவாதிராஜா, வேதங்களினாலே பரம்பிரம்மம் என்றும் பரஞ்சோதிஷ் என்றும் பரம பவித்ரன் என்றும் பேசப்படுபவன் என்றோ நீ. வேதம் அவன் அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றது. பரம்பிரம்ம அப்படின்னு வேதம் ஸ்தோத்திரம் பண்றது. பரம் ஜோதிஷ் அப்படின்றார். பரமாத்மா யாரு? பரஞ்சோதிஷ், பரம பவித்ரம். இப்படியெல்லாம் உனக்கு திருநாமங்கள் உண்டாகின்றன. அப்ப இது வேதங்கள். அந்த வேதங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடிய மகரிஷிகள் இருக்காளே, மகாத்மாக்கள், ஞானிகள் இருக்காளே, அவர்கள்லாம் உன்னை புருஷன்றதாகவும் நித்யன் என்பதாகவும் அஜன் என்பதாகவும் வைகுண்டவாசி என்பதாகவும் ஜெகத்காரணபூதன் என்பதாகவும் ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்களை லீலையாக உடையவன் என்பதாகவும் அகர்மவசன் கர்மத்தினாலே ஏற்படக்கூடிய பிறவிகள் எதுவும் இல்லாதவன் என்றும் வர்ணிக்கின்றார்கள். யார் யார் எனக்கு சொல்லியிருக்கா தெரியுமா? அசிதர் என்னும் ஒரு மகரிஷி, தேவலர் என்னும் ஒரு மகரிஷி, வியாசர், பிரத்யட்சமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மகரிஷி வியாசர். அவ்வளோ ஏன் சுவாமி, ஸ்வயம் செய்வ பிரவீஷிமி, நீயே கூட உன் பெருமைதனை மிக விரிவாக சொல்லி இருக்கிறாய். நீயும் கூட உன்னுடைய பெருமைதனை மிகவும் விரிவாக சொல்லி இருக்கிறாய். பரம்பிரம்ம. இப்ப பரபதார்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல விசேஷார்த்தம் பார்க்கலாம். பவான், பவான்னா நீ, ஏ பிரபோ, கிருஷ்ணா, வாசுதேவா, சர்வேஸ்வரா, அத்தான் அம்மாஞ்சி, அல்ல அத்தான் அம்மாஞ்சி, பெருமாள் தானே அம்மாஞ்சி. பரம்பிரம்ம, வேதம் கூறக்கூடியதான பரபிரம்மம், பரம்தாம, பரஞ்சோதிஷு, பரமம் பவித்ரம், எல்லா வஸ்துக்களையும் புனிதமாக்கக்கூடியவன் யார்? நீதான். சர்வ ரிஷயா, எல்லா ரிஷிகளும், ரிஷிகள் அனைவரும் துவாம், உன்னை சாஸ்வதம், சாஸ்வதம்னு அர்த்தம் என்றும் இருப்பவன், நிலையானவன் அர்த்தம். சாஸ்வதன்
திவ்யம் அதே மாதிரி பரமபதவாசி, புருஷம் பரமபுருஷன், ஆதிதேவம் எல்லா உலகங்களுக்கும் காரணபூதன், அப்புறம் சிருஷ்டியாதி வியாபாரங்களை விளையாட்டாக செய்யக்கூடியவன், அஜம் கர்மாதீனமான பிறப்பு அற்றவன், விபும் எங்கும் பறந்திருப்பவன் என்று சொல்லுகிறார்கள். ததா அதே மாதிரி தான் தேவரிஷியான நாரதர், அப்புறம் அசிதர், தேவலர், வியாசர், சுயஞ்செய்வ நீயே கூட பிரவீஷி இவ்விதம் உபதேசம் செய்திருக்கிறாய். புரியலையே? ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. இது ஸ்ரீமத் பாகவதத்துடைய மங்கள ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். வித்யாவதாம் பாகவதே பரீட்சான்வா, பெரியோர்கள் வந்தார்களே ஆனால் பாகவதத்தில் அவர்களை பரீட்சை செய்தால்தான் அவர்களுடைய ஞான விகாசம் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஏன்னா பாகவதம் அவ்வளோ கஷ்டம். பிரம்மசூத்திரத்தில் சதசூத்ரி என்பதாக முதல் 4 சூத்திரங்கள். அந்த முதல் 4 சூத்திரங்களில் இது 2வது சூத்திரம். ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விஷந்தி. பிரம்மத்திடமிருந்து ஜகத்தானது உண்டானது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, பிரம்மத்திடமிருந்து இந்த ஜகத்தானது உண்டாச்சு. அந்த பிரம்மத்திடத்திலே இந்த ஜகத்தானது நிற்கிறது, நிலைத்திருக்கிறது. மறுபடியும் அந்த பிரம்மத்திடத்திலே ஜகத்தானது லயத்தை அடையப் போகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விஷந்தி தத் பிரம்மேதி. அதுதான் பிரம்மம். பரம் பிரம்ம என்று சொன்னாலும் அர்ஜுனன், அதுதான் பரபிரம்மம் அப்படின்றதாக சொல்றது. அதை மேற்கொண்டு உபனிஷத் பிரம்மவிதாப்னோதி பரம் என்று சொல்லுகிறது. பிரம்மவித், பிரம்மவித் என்றால் அர்த்தம் பிரம்மத்தை வித்தவன் அர்த்தம் இல்லை. பிரம்மவித் என்பதற்கு பிரம்மத்தை அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மவித் ஆப்னோதி பரம், அதை அடைகிறான். பரமாப்னோதி, தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் தனிப்பெரும் தலைவனாக தனிப்பெரும் நாயகனாக விளங்கக்கூடிய பரமாத்மா பிரம்மவித் ஆப்னோதி பரம். அப்போ பிரம்மத்தை எவனொருவன் தெளிவாக அறிகின்றானோ அவன் அந்த பிரம்மத்தை அடைகிறான். அது ரொம்ப முக்கியம். பிரம்மத்தை அறியாமல் அடைய முடியாது. பிரம்மத்தை அறிந்தேன் அறிந்தேன் என்று சொல்வதனாலே அறிந்திருக்க முடியாது. அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம், கீழே பார்த்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும். அறிந்தேன் என்று சொல்பவனுக்கு அறிவு கிடையாது. அறியலை அப்படின்னா தான் என்ன அறியலை, நான் எவ்வளோ அறிந்தாலும் அறிய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டார ஒரு வைபவாதிசயத்தை பரமாத்மா உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பரபிரம்ம பரம்தாம. அடுத்தது பரம்தாமன் அர்த்தம் பரஞ்சோதிஸ், தாமன் அர்த்தம் ஜோதிஸ். ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம். எங்க கோபாலம் ஸ்ரீ யாரவாபிரத்தோடைய முதல் ஸ்லோகம். ஜெயந்தி சம்பவம் தாம, தாமன ஒளி. எங்க பிறந்தது, எப்போ பிறந்தது? ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தின்னு பேர் இருந்தது ஒளிக்கு. கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம். ஜெயந்தி நட்சத்திரத்தில் பிறந்தது, ஸ்ரீ ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தது. வைஜெயந்தி என்னும் வனமாலையினாலே அது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியது. பரமம் தாம, பரந்தாம. தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்றது. தேவதைகளுக்கெல்லாம் தேவன், ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதி. ஒளி பொருந்திய பதார்த்தங்கள். ஜோதிம்ஷி அர்க்க நட்சத்திர அர்க்க இந்த நட்சத்திர ஜுவலநாதின் அனுக்கிரமாது ஜுவலந்தி தேஜசா எஸ்ய தம் ஜுவலந்தம். ஜுவாலானசம்மனுக்கு பெருமாளுக்கு மந்திராஜபர ஸ்தோத்திரத்தினால மகேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்றது. ஜோதிம்ஷி அர்க்க இந்து நட்சத்திரம் என்பதாக எல்லாவற்றிற்கும் தலைவன். பரஞ்சோதிருபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே என்று பரஞ்சோதிசான பரமாத்மாவை அடைந்து ஜீவாத்மாவானவன் ஸ்வஸ்வரூபாவிர்பாவத்தை
பெறுகிறான். அதை முண்டகோபனிஷத் என்னும் உபனிஷத் காண்பித்தது. யதா நத்ய செந்தமானா சமுத்திரே. ஐயா மழை பெஞ்சது, தண்ணீர் வெள்ளமாக ஓடுறது, அந்த வெள்ளம் எல்லாம் எங்கே போய் வடிய போகிறது, எங்கே போய் சேர போகிறது, சமுத்திரத்தில் போய் சேர போகிறது. அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எங்கே போய் சேர்றா, பரஞ்சோதி உபசம்பத்திய, பரஞ்சோதிஷ் ஜோதிஷ் சப்த வாச்சலான பரமாத்மாவை அடைந்து, பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன, ஸ்வேன ரூபம்னா ஸ்வஸ்வரூபாவிர்பாவம் என்ற பெயர். அகர்மவசியத்துவம் என்பது ஜீவாத்மாவிற்கு சித்திக்க போகிறது. இது பரியந்தம் கர்மவசியனாயிருந்த ஜீவாத்மா அகர்மவசியனாக போகிறான். பரமம் பவித்திரம். அடுத்தது பரம பாவனம் யாரு? பெருமாள் தான். தன்னை யார் தியானிக்கிறாளோ அவளுடைய பழைய போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும்னு இதுவரையிலும் சஞ்சிதம், இதுவரையிலும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்ததான மொத்த பாபத்தையும் கொளுத்திடுறான், பொழுசுக்கி போடுறான். இனி அவர்கள் புத்திபூர்வகமாக, அதாவது தங்கள் அறியாமல் பாவம் செய்தார்களே, ஆனால் அந்த பாவம் தாமரை இலையில் தண்ணீரை போல ஒட்டாது. யோசிச்சு பாருங்க. பெருமாள் அகர்மவசியன் இல்லையோ, பாப சம்பந்தமே இல்லாதவன். இல்லைன்னா அவருடைய திருவடி தொட்டால் அகலிகைக்கு சாப விமோசனம் எப்படி ஏற்படும்? பெரும் பாபத்தை செய்தவள் அகலிகை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அகலிகைக்கு சாப விமோசனம் எப்படி ஏற்பட்டது? பரீட்சித்து எடுத்துக்கோங்களேன். பாகவத கதை உண்டாவதற்கு பெரும் காரணபூத்தன் யாரு? பரீட்சித்து மகாராஜா. அத்தகையதான பரீட்சித்து மகாராஜா அஸ்வத்தாமாவுடைய அபாண்டவாஸ்திரத்தினால கரிக்கட்டையாக விழுந்து விட்டான். கரிச்சுன்னு விழுந்தான். யாராவது பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி தொட்டாரா குழந்தை பழைக்கும்னா? யாருமே கிட்ட வரல. நிறைய பேருக்கு பிரச்சனை ஆயிடுது. காரணம் என்ன? இந்த குழந்தைய தொட்டுட்டு ஒருவேளை குழந்தை பிழைக்காமல் போயிட்டுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஏண்டா வம்பு, நமக்கு இது வம்பில் மாட்டிப்பானே நம்ம அப்படின்னு விட்டுட்டாவா. வம்பில் மாட்டிக்காம பேசாமல் இருந்துட்டான். கிருஷ்ணன் வந்தார். கிருஷ்ணன் வரும் இல்லை, ரெண்டு பக்கம் ரெண்டு கோபிகள் இடுப்பில் கையை போட்டு டிங் டிங்னு டான்ஸ் ஆடினே அவளை இடிச்சுனே வந்தார். என்னடா சமாச்சாரம்னு கேட்டார். யாராவது நைஷ்டிக பிரம்மச்சாரி தொட்டாரா குழந்தை பழைக்கும்னு சொன்னார். அப்படியா, நான் தொட்டான்னார். கோவம் வந்துடுது பீமனுக்கு. நாங்கள் எவ்வளோ சீரியஸாக விஷயம் பேசிட்டு இருக்கோம், ரெண்டு பொம்மநாட்டி இடுப்பில் கையை கோத்துன்னு வந்து அங்கேருந்து பிரம்மச்சாரி தொட்டா குழந்தை பழைக்கும்னா நான் தொட்டான்னு கேட்குறேன். கிருஷ்ணன் சொன்னால், அந்த பாரு நீ யாரெல்லாம் ட்ரை பண்ணியோ அவள்லாம் யாரும் முடியாதுன்ட்டான். நான் ட்ரை பண்ணுறேன். குழந்தை பிழைச்சா எனக்கு சந்தோஷம், குழந்தை பிழைக்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை யாரும் தப்பு சொல்ல போகிறதில்ல, பார்த்துக்கலாமான்னார். சரிதான்னா பிரமான் சொன்னார். தொட்டார். அவ்யாகதம் மமேஸ்வரியம் இதுவே பிரம்மச்சரியம் சத்தியம் சமைதிஷ்டதி அவ்யாகதம் மமேஸ்வரியம் தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரின்றது உண்மையாக இருந்தா, உபய விபூதிநாதன்றது என்னுடையதாக இருந்தா இந்த குழந்தை பழைக்கட்டும். பெருமாள் தன்னுடைய திருவடியினால் குழந்தையை ஸ்பரிசித்தார். அப்போ என்னாச்சு? அந்த குழந்தை பொழைச்சிரு. விழுக்கரியோர் குமரன மேவி சிறந்தன. விழுந்த கரிக்கட்டை ஒரு பிள்ளையாக பிறந்தது. பாருங்க, இப்போ பாபம் பெருமாளுக்கு உண்டு, பெருமாள்கிட்ட கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள் தான் அவனுக்கும் என்பதாக சொன்னோமேனால், இப்போ இவன் தொட்டால் அந்த குழந்தை எப்படி பிழைக்கும்? பெரும் பாபத்தை செய்தவளான அகலிகைக்கு சாப விமோசனம் எப்படி ஏற்படும்? பவித்ரானாம் பவித்ரம் யா மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ அவ்யய பிதான்னு சொல்றாரு இல்லையோ? உலகத்தில் பவித்திரமான வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அந்த பவித்திரமான வஸ்துக்களுக்கு இவன் தான் பவித்திர பூதன். அந்த வஸ்துக்கள் இயற்கையாக பவித்திரமாக ஆயிட முடியாது. பரமாத்மாவுடைய ஸ்பர்ஷத்தினால் அவைகளுக்கு பவித்திரத்துவம்ன்றது ஏற்படுகிறது. ஒரு ஜீவாத்மா இருக்கான், அந்த ஜீவாத்மா இங்கேருந்து போகலாம் வைகுண்டத்திற்கு. இது வரையந்தான் எவ்வளவு கர்மாக்கள் அவனுக்கு உண்டு தெரியுமோ இல்லையோ? அந்த கர்மாக்களிலிருந்து அவனை விடுவித்து கொண்டு போவன் யார்? அமானவன் பேர். ஒரு ஆதிவாகிக கணம். ஆதிவாகி கணம்னா நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, ஒருத்தர் ஜனாதிபதி கிட்ட ஒரு பரிசு வாங்குறார். அப்போ ஜனாதிபதி கிட்ட பரிசு வாங்குறதுக்காக என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் அழைச்சின்னு வருவா. ரிசப்ஷன் ஒன்று இருக்கும். மாளிகை வாசல் வரல கொண்டு வந்து ஒருத்தர் விடுவார். அதுக்கப்புறம் ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு ரெட் கார்பெட் போட்டு அடுத்த ஒரு பெட்டாலியன் இவர் அழைச்சின்னு போகும். அப்புறம் அந்த ஜனாதிபதி அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஜனாதிபதி கிட்ட போய் இவர் மெடல் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுவார்? ஒருத்தர் இவரை பார்த்து இவரை கூடவே அந்த மெடல் வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி அமானவன் ஒருத்தருக்கு பேர். அமானவன் பேர். இந்த அமானவன் பரியந்தம் நாம் ஆதிவாகிக கணங்களுடைய உபச்சாரங்களை ஏற்று டிராவல் பண்ணுறோம். ஜனாதிபதி மாளிகைக்கு பதவி அல்லது பட்டம் பெறுவதற்கு போகக்கூடியவன் தன் இல்லத்திலிருந்தே எஸ்கார்ட்ஸோட செக்யூரிட்டி கார்டோட வருவான். ஒவ்வொரு
எல்லை, அதாவது ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி டைப் ஆஃப் செக்யூரிட்டி வருவான். அதுபோல் ஜீவாத்மா ட்ராவல் பண்ணி வருவான். கடைசியில் அமானவன் கரஸ்பரிஷம், அந்த அமானவன் அவனை பிடிச்சிப்பான். ஒரு ஃபைனல் செக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை செக் பண்ணுவாள் இல்லையா, உங்ககிட்ட என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்ட்டு. அந்த கரஸ்பரிஷம் பட்டவனே அவன் புனிதமானான். இது எப்படி சாத்தியம்? பெருமாளுடையதான நித்திய சூரிகளில் ஒருவனான அமானவன், அவன் தொட்டா அவனுடைய கரஸ்பரிஷமே நமக்கு நம்முடைய கர்மாக்களை போக்கடிச்சு சொல்லி நம்மளுக்கு சுத்தமாக்குறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கோ, பெருமாளே இருந்தார்னா, அவருடைய திருவடியே பட்டதுன்னா, யஸ்மாத் குணேன ரஜசா விகிருதிம் கதாசா ராமஸ்ய பாத ரஜசா பிரகிருதிம் பிரபேதை என்று போஜ மகாகவி சொன்னான். ரஜோகுணத்தினாலே அகலிகையானவள் பாபத்தை பண்ணினான். ஆனால் பெருமாள் தன்னுடைய திருவடி தூள்னால அவளை காப்பாற்றினார். அது விஷயம். ஆகையாலே பரமம் பவித்ரம், பரமபாவனம், தன்னை நினைப்பவர்களுடைய போயபடியும் புகுதிருவான் என்றவனு முன்னாடி பண்ணிட சஞ்சிதமான கர்மாக்களையும் ஒழிக்கக்கூடியவன், ஆகாமியான கர்மாக்களையும் ஒட்டாமல் செய்யக்கூடியவன். அதனால் தான் தததிகம உத்தரபூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ தத் விபதேஷாத் என்று சூத்திரக்காரர் காண்பித்தார். தததிகமாதிகரணம் என்பதாக பெயர் அதற்கு. முன்னாடி பண்ணின கர்மாக்கள் பஞ்சு, அதாவது ஊகுமுள் போல, நெருப்புல போட்ட ஊகுமுள் போல உருத்தெரியாமல் அவைகள் மாறிவிடுகின்றன. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹா என்ற உபனிஷத்து பரபிரம்மம் என்பதாகவும், பர தத்துவம் என்பதாகவும், பரஞ்சோதிஸ் என்பதாகவும், பரமாத்மா என்றும் நாராயணனையே ஓதுகின்றன. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி, அவன்தான் ஜோதிஷ். ஆத்மா நாராயண பரஹா என்று பரம்பிரம்மம், பரதத்துவம், பரஞ்சோதிஷ் எல்லாம் நாராயணன் தான். அடுத்தது புருஷம். பராத்பரம் புருஷயம் புருஷம் ஈக்ஷதே. பராத்பரம் புருஷயம் புருஷம் ஈக்ஷதே. பராத்பரம் உயர்ந்தவர்கள் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறவர்கள் சில பேர். அப்படி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறவர்களுக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரியும். புரிஷயம், அவன் என்ன பண்ணுறான்? புரிஷயம்னா ஹிருதய கமலத்தில் வசிப்பவன். நம்முடைய ஹிருதய கமலத்தில் வசிக்கக்கூடிய புருஷன் ஈக்ஷதே, அந்த பெருமாளை பார்க்கிறார்கள். சாஸ்வதம், அடுத்தது சாஸ்வதமானவன். அப்புறம் திவ்யம் அப்படின்னா பரமாகாசமான ஸ்ரீவைகுண்டத்தில் சேவை சாதிப்பவன். அப்புறம் ஆதி தெய்வம் அப்படின்னு கேட்டால், ஆதியாகவும் இருப்பவன் தேவன், காரணபூதனாயும் இருப்பவன். ஆதிதேவன் காரணபூதனாயும் இருப்பவன். அஜம், அஜம்னா கர்மவசத்தினாலே ஏற்படக்கூடிய பிறப்பு அவனுக்கு கிடையாது. ராமனா பிறந்தான், கிருஷ்ணனா பிறந்தான், மகாபலி சக்கரவர்த்தி அடக்குவதற்காக வாமனனா பிறந்தான்னா அதெல்லாம் பிறந்திருக்கான். அகர்மவசத்துவன்றது எப்பொழுது உண்டு? பிறப்புன்றது உண்டு. பிறப்புன்றது என்னது? ஜென்ம கர்மச்சமய திவ்யம் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்படி அவனுடைய அவதாரம்ன்றது அவதாரமாக ஏற்படுகிறது. அவனுடைய இஷ்டப்படி ஸ்வேச்சாவிகாரம். நம்மை போல கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய பலன்கள், அந்த பலன்கள் அனுபவிப்பதற்காக என்று கிடையவே கிடையாது. அஜம் விபும், அடுத்தது என்னது? விபு, எங்கும் பறந்திருப்பவன். அஜம் என்பதாகவும், விபு, விபுனா உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துளன். சர்வவியாபி பரமாத்மா சர்வத்திர உர்வியாமஸ்தி உதகேஷு சாஸ்தி. வன்ஹௌ திக்ஷு விதிக்ஷு, நெருப்பில் இருக்கான், திக்குகளில் இருக்கான், மற்ற எல்லா இடத்துல இருக்கான், எல்லா சாணிலும் உளன். ஓர் தன்மை அணுவை சதகோரிட்ட கோணிலும் உளன், எங்கும் உளன் கண்ணன். விபும் ரிஷயா, அடுத்தது இதெல்லாம் பரமாத்மா. இது யார் சொன்னா? ரிஷிகள் சொன்னா. எந்த ரிஷிகள் சொன்னா? அசித்தர்னு ஒருத்தர் சொன்னார், தேவலர் ஒருத்தர் சொன்னார், நாரதர் ஒன்று சொன்னார். இங்கே பாருங்க, நம்ம எப்படி மனுஷ வர்க்கம், தேவ வர்க்கம், ராட்சச வர்க்கம், அசுர வர்க்கம் அப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உண்டு. ரிஷிகளில் தேவ ரிஷிகள் உண்டு, பிரம்ம ரிஷிகள் உண்டு, அப்புறம் ராஜ ரிஷிகள் உண்டு. அது மாதிரி ரிஷிகளில் வித்தியாசம் உண்டு. இப்போ நாரதர், பர்வதர் முதலானவர்கள்லாம் யார்? தேவ ரிஷிகள். தேவர்கள், அதாவது தேவர்களாக பிறந்து ரிஷிகளானவர்கள். இப்போ ஒருவன் க்ஷத்ரிய ஜாதியில் பிறந்து க்ஷத்ரியனா இருந்து அதன் பிறகு அவன் ரிஷியாய் மாறினானேனால் அப்போ அவனுக்கு என்ன பேர்? ராஜரிஷி என்பதாக பேர். கவனிக்கணும். க்ஷத்ரிய ஜாதியில் பிறந்து ஒருத்தன் ரிஷியானான், அப்போ ராஜரிஷின் பேர். பிராமண ஜாதியில் பிறந்து ஒருத்தன் ரிஷியானான், அவனுக்கு பிரம்ம ரிஷி என்பதாக பேர். அந்த மாதிரி தேவர் ஜாதியில் பிறந்து
தேவஜாத்தியில் பிறந்து ரிஷியானதுனால நாரதருக்கு என்ன பேர்? தேவ ரிஷி என்பதாக பேர். அசிதர், தேவலர், வியாசர் இவெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவெல்லாம் யாது? அசிதர்னு ஒரு மகரிஷி, தேவலர் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களில் பார்க்கச்சே அதை நாம் பார்க்கலாம். அசிதர்னு ஒருத்தர், தேவலர் ஒருத்தர், வியாசர், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படி பார்க்குறோம். இது பரதத்துவம், இது அவரதத்துவம், இது நமக்கு உபாதேயத்தமம், இது கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக இருந்திருப்பவர்கள் யாரு? ரிஷிகள். கிராந்த தரிசினஹா அப்படின்னு பேர் அவளுக்கு. கிராந்த தரிசினா அர்த்தம் எல்லாத்தையும் தாண்டி பார்ப்பவர்கள், சாமானியமான புத்தியினால் பார்ப்பவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி பார்ப்பவர்கள், எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள். ஸ்வயஞ்சைவ பிரவீஷி. நீயே சொல்லியிருக்கியே பெருமாளே, என்ன சொல்லியிருக்கான்? நான் தான் சர்வசேஷி, நான் தான் சர்வகாரண பூதன், சர்வத்தையும் நான் சரீரமாக கொண்டவன். இதெல்லாம் ஸ்பட்டமாக சொல்லியிருக்கிற மற்ற என்னது மஸ்தானி சர்வபூதானி அகம் கிறிஸ்தஸ்ய பிரபவா பிரளயஸ்தடா சூத்ரே மணிகணா இவ, இதெல்லாம் நீ தானே சொன்ன. எல்லாம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் என்கிட்ட உட்காந்துருக்கு, எல்லாம் நான் தான் காமிச்சிட்ருக்கேன், நான் தான் வந்து உற்பத்தி பண்ணுறேன், நான் தான் ஸ்திதி பண்ணுறேன், நான் தான் இதெல்லாம் அழிக்கிறேன்னு பரமாத்மா நீ தான் அழிச்சிருக்கேன். அதான் எங்கே சொல்கிறார். அதனால் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்வாம் ரிஷய சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயஞ்சைவ பிரவீஷி மே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அர்ஜுன உவாச அர்ஜுன உவாச பரம் பிரம்ம பரம் தாம பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆதிதேவமஜம் விபும் ஆஹுஸ்த்வாம் ரிஷயः சர்வே ஆஹுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷர்நாரதஸ்ததா தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அர்ஜுன உவாச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யமாதிதேவமஜம் விபும் ஆஹுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால்
கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம்.
अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।